கோல்டோட ரேட் ஏன் இப்படி ஏறிட்டே போகுது? கோல்டு ரேட்டை யார் ஏத்துறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்டா இல்ல ஜுவல்லர் ஷாப் ஓனர்ஸா? கோல்டு ரேட் இப்படியே ஏறிட்டே போயிட்டே இருக்குமா இல்ல கீழே இறங்குமா? கோல்டு ரேட்டோட டார்கெட் என்ன? அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. நம்மளுக்கு இருக்கிற இப்ப ஒரே ஒரு கவலை என்னன்னா, இந்த கோல்டோட ரேட் ஏன் இப்படி ஏறிட்டே போயிட்டே இருக்கு. நேத்து வித்த விலைக்கு இன்னைக்கு கிடைக்க மாட்டேது, இன்னைக்கு விற்கிற விலைக்கு நாளைக்கு கிடைக்காத போல இருக்குது. இது மட்டும் இல்லாம குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி வெள்ளி விலையும் தங்கத்துக்கு ஈடா போட்டி போட்டு அதுக்கு மேல ஏறிட்டே போயிட்டே இருக்குது. இந்த ராக்கெட் வேகத்துல போறதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். தங்க விலையா ஏறுது, அதை யார் ஏத்துறாங்க, அதை பத்தி தான் உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தை வாங்கலாமா வேணாமா ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போதைக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தங்கம் ஏன் ஏறிட்டு போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பொதுவா ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது தங்கத்தோட ரேட்டை ஏறிட்டே போயிருக்கும். இது ஏன் ஏற்படுதுன்னா, ஷேர் மார்க்கெட் ஏன் இறங்குதுன்னா, இப்ப நடக்கிற உலகளாவிய போர் பதற்றம்லாம் இருக்குல்ல, ஈரான், அமெரிக்கா, சீனா மற்ற வெனிசுலா போன்ற நாடுகள்லாம் இப்ப போர் பதற்றத்துல சூழ்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஷேர் மார்க்கெட் அப்படியே டவுன் ஆகுது. அது மட்டும் இல்லாம வர்த்தக மோதல் வர ஏற்படுது. அதாவது வரியை கூட்டுறது ஏத்துறது அது அப்படின்ற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்போட வேலையால இப்ப இருக்கிற முதலீட்டாளர்களா இருக்காங்களா, இன்வெஸ்டர்ல என்ன பண்றாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறதுக்கு பயப்படுறாங்க. அவங்க பயப்படுற மாதிரியே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஷேர் மார்க்கெட்ல ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்ப அந்த முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல இருந்து வெளியே போயிட்டு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய் தேட போறாங்க. அது பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, அதாவது அந்த கோல்டுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? இதனால கோல்டோட தேவை அதிகமாகுது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்காவோட அந்த வட்டி விகிதம் குறைக்கும் போது இன்வெஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, வட்டி எனக்கு இதுல கம்மியா கிடைக்குது, அதனால இதுல இன்வெஸ்ட் பண்றதை விட நான் வெளியே தங்கத்திலேயே நான் இன்வெஸ்ட் பண்ணிப்பேன் சேஃபா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப சீனா, இந்தியா மெயின் ஆளா இருக்காங்க இதுல. அதாவது என்னன்னா, தங்கத்தை தங்களுக்கு இருப்பு அதிகமா வச்சுக்கிறதுக்கோசம் என்ன பண்றாங்க, தங்கத்தை அதிக அளவு வாங்கி குவிச்சிட்டு வராங்க. இப்படி இவங்க தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா, தங்கத்தோட டிமாண்ட் அதிகமாகுது. அதாவது தங்கத்தை நிறைய பேர் வாங்குறாங்க, அதனால டிமாண்ட் அதிகமாகுது. இந்த டிமாண்டை பத்தி நான் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்ல நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஷேரோட ரேட் ஏன் அதிகமாகுதுன்னா, அந்த ஷேரை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கும்போது அதோட ஷேரோட ரேட் ஏறிட்டே போகும், அதோட அது மதிப்பு கூட்டிட்டே போகும். அதே மாதிரிதான் இப்ப தங்கத்தை இந்தியாவும் சைனாவும் அதிகமா வாங்கி குவிச்சுட்டே வரதுனால தங்கத்தோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, உலகளாவியா தங்கத்தோட ரேட் ஏறிட்டே போகுது. அதனாலதான் இந்தியாவிலயும் தங்கத்தோட ரேட் ஏறிட்டே போகுது. இது ரொம்ப முக்கியமான காரணம். இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப புரியுதுங்களா? தங்கம் ஏன் ஏறிட்டு போயிட்டே இருக்குது? இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோ இல்ல இந்தியாவில் இருக்கிற ஜுவல்லரி ஓனர்ஸோ காரணம் கிடையாது. ஒன்னு மெயின் ரீசன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஏன்னா அவர் எப்பவுமே இந்த உலகத்தை போர் பதற்றத்திலே வச்சுன்னு இருக்காரு. அதனால இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல இருந்து வெளியே சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுக்கு போறாங்க. அந்த எல்லா இன்வெஸ்டரும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அதாவது கோல்டுக்கு டிமாண்ட் அதிகமாகுது. அதனாலதான் கோல்டோட ரேட் ஏறிட்டே போகுது. சரிங்களா? இதுதான் மெயின் ரீசன். இதுக்கு இந்திய சென்ட்ரல் கவர்மெண்டோ இல்ல ஜுவல்லரி ஓனர்ஸோ காரணம் எல்லாம் கிடையாது. சரிங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கங்க. இதனாலதான் கோல்டு ரேட் ஏறிட்டே போகுது. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, வெள்ளி. ஏன் வெள்ளி இவ்வளவு ரேட் ஏறிட்டே போகுது? கோல்டுனா ஒரு சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், சோ அதுல எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஆனா வெள்ளி ஒரு சேவிங்ஸ் கிடையாது. அதுக்கு ஏன் வெள்ளியோட ரேட் இவ்வளவு அதிகமா ஏறிட்டே போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப பாத்துடலாம். சிம்பிளான விஷயம் தான். வெள்ளி விலை ஏன் ஏறிட்டே போகுதுன்னா, பெரிய பெரிய தொழிற்சாலைகளா இருக்குல்ல, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா சூரிய சக்தி தயாரிக்கிறாங்கல்ல, அதாவது சோலார் பேனல், அப்புறம் பைக்லாம் இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் காரு, இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு என்ன ஆகுதுன்னா, வெள்ளியை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் தயாரிக்கப்படுது. அதனால வெள்ளி இந்த மாதிரி தொழிற்சாலைகளை பெருமளவு பயன்படுது. அதனால தொழிற்சாலைகள்ல பெரிய டிமாண்ட் ஏற்படுது வெள்ளிக்கோசம். அதனால வெள்ளி டிமாண்ட் ஆகிறதுனால வெள்ளியோட ரேட்டும் தங்கத்தை விட அதிகமாயிட்டே போயிட்டே இருக்குது. இதுதான் மெயின் காரணம். மற்றபடி வெள்ளி ஏறதுக்கு வேற பெரிய ஒரு காரணம் எல்லாம் கிடையாது. தொழிற்சாலைகள்ல டிமாண்ட் அதிகமாகுது வெள்ளிக்கு, அதனாலதான் வெள்ளியோட ரேட் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. சரிங்களா? சரி, இந்த வெள்ளி அப்புறம் இந்த தங்கம் இதோட ரேட் எப்ப குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முதல் பாயிண்ட் என்னன்னா, நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர் பதற்றம் எல்லாம் இருக்குல்ல, அதாவது ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, ஈரான் போன்ற இந்த நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டா தங்க ரேட் தானாவே குறையும். இன்னொரு பாயிண்ட் அமெரிக்காவோட டாலர் மதிப்பு இருக்குங்களா, ஆல்ரெடி அது இறங்கி போயிருக்கு. அது மறுபடியும் டாலர் மதிப்பு உயர்ந்தா தங்கம் தானாவே மறுபடியும் குறைய ஆரம்பிக்கும். அப்புறமேட்டு நம்ம மத்திய அரசு இருக்காங்கல்ல, நம்ம மத்திய அரசு தங்கத்தோட இறக்குமதி வரியை குறைச்சாங்கன்னா, அதாவது இறக்குமதி பண்றாங்களா வெளிநாடுகள்ல இருந்து, அதோட இறக்குமதி வரியை குறைச்சாங்கன்னா தங்கத்தோட விலை குறையறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நடந்தாதான்
தங்கம் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட 2026 டார்கெட் பார்க்கலாம். அதாவது 2026 எண்ட்ல இதோட ரேட் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னோட கணிப்பு கிடையாது. உலகத்தில் இருக்க பெரிய சந்தை நிபுணர்கள் இருக்காங்களா அவங்களோட கணிப்பு படி ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது 2026 எண்ட்ல வந்து தங்கம் வந்து எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னா ஒரு சவரன் தங்கம் வந்து 1,60,000 இருந்து 1,80,000 வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. சில பேர் என்னன்றாங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் டச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சவரன் 24 கேரட் வந்து கோல்டு வந்து 2026 வந்து 1,80,000 வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே சமயம் வெள்ளியோட ரேட்டு வந்து 2026 எண்ட்ல என்ன இருக்குன்னா ஒரு கிலோ வெள்ளியோட ரேட்டு வந்து 2026 அதாவது 4,30,000 இருந்து 4,60,000 வரைக்கும் போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கான். அதாவது வெள்ளியோட ரேட்டு. இது ஏன் வெள்ளி ரேட் இப்படி ஏறுதுன்னா சோலார் பேனல் மற்றும் பைக்கோட உதிரி பாகங்களா தயாரிக்கிறதுக்கு வந்து வெள்ளி வந்து முக்கிய காரணமா இருக்கிறதுனால அந்த கம்பெனிகள்ல வந்து வெள்ளியோட தேவை வந்து அதிகமாகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா வருங்காலத்துல வந்து கோல்டை விட வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டை விட வெள்ளிக்கு வந்து அதிக ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அந்த நிபுணர்கள். நான் சொல்லல, அந்த நிபுணர்கள் சொல்றாங்க. அதாவது கோல்டை விட வெள்ளியில வந்து அதிக ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு அந்த நிபுணர்கள் வந்து ஆராய்ந்து சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்து நீங்க சேஃபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் தங்கம் வந்து எதனால ஏறுது, யார் ஏத்துறாங்க அப்படின்றது. சரிங்களா? இப்போ வந்து நீங்க உங்க கையில பணம் இருக்குன்ட்டு நீங்க வந்து தங்கத்திலயோ இல்ல வெள்ளிலயோ போயிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைச்சீங்கன்னா உலக பொருளாதாரத்தை பாருங்க, உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரிங்களா? இப்ப இருக்கிற உங்க பணத்தை எத்தனை போட்டு நீங்க மொத்தமா தங்கத்திலயோ இல்ல வெள்ளிலயோ போட்டுட்டீங்க வச்சுங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, நாளைக்கே வந்து இந்த போர் பதற்றம் எல்லாம் குறைஞ்சிடலாம், அமெரிக்காவோட டாலரோட மதிப்பு வந்து ஏறிடலாம். சரிங்களா? அப்ப என்ன வேணா சரன்னு தங்கரோட ரேட் வந்து கீழே கம்மியாயிடும். அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டும் வந்து லாஸ்ல போகாது, நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல வந்து பாதி கம்மியாயிடும். சரிங்களா? அதனால இப்ப உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா சிறுக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உலக பொருளாதாரத்தை பாருங்க, நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்து கணிச்சுதான் நீங்க வந்து ஒரு பொருளை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்ல வந்து தங்கம் உங்களுக்கு எப்படி ஏறுதுன்னு உங்களுக்கு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தங்கம் ஏன் ஏறுது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா அவங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சோ நம்ம வேலவன் மல்டி விலாக் யூடியூப் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.